ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா முடியாதா? பயமா இருக்குடா. கிட்ட போக போக எனக்கு விளக்கேத்திடுவானுங்களோன்னு. எதுக்கு நடுக்காட்டுல நலங்கு வச்ச மாதிரி உட்காந்துருக்கான்? யாரோ பார்த்து நலங்கு வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்ன பண்ணி தலையா. அந்த மலைய பார்த்தா உனக்கு எந்த பயமும் வரலன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன்டா. சரி, அதுக்குன்னு இப்படியே உட்காந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? அதுக்கு தான் கேவலமா இருக்குன்னு சொன்னேன். இதுல ஒரு கேவலமும் இல்ல, நான் சாதாரணமா தான் இருக்கேன். என்ன வாசனை அது? எங்கடா என்ன விட்டுட்டு ஓடுறீங்க? நடுக்காட்டுல என்ன விட்டுட்டு போகாதீங்கடா. உனக்கு பயமா இருந்தா சொல்லி என் பின்னாடியே பத்திரமா வா. நான் கொல்ல பசியில இருக்கேன். இந்த பண்ணி மண்டை எந்த பசிய சொல்றான்? ஐய, இந்த இடம் பூரா சிலந்தி விழதான் போல இருக்கு. இன்னும் என்ன ஒண்ணு வைக்கட்டுமா? என்னோட பேரு கமாண்டோ டான்ஜிரோ. மிசினோட்டோ ரேங்க்ல இருக்கேன். உன்னை அம்சா ஒன்னு அனுப்புனாங்க, நான் சொல்றேன். இப்ப நான் உன்னை எங்க அனுப்புறேன்னு பாக்குறியா ஜில்பா தலையா? இங்க என்ன நடக்குதுன்னு ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உச்சி முடிய கொத்தா பிச்சிடுவேன். யார்ப்பா இவரு? எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? நான் உன் சீனியர்ப்பா, மரியாதை கொடு. போது அப்படித்தானே குருவி? இப்ப சொல்ற கியூட் நான் யாரு தெரியுமா? அது நெசுகோதா. ஒரு குருவியா இருந்து இப்படி கொத்துறா. ஐயா, அந்த லூசு பையன் அந்த நெசுகோவை கூட்டிட்டு போறானே. டேய் டான்ஜிரோ, ஏன்டா இப்படி பண்ண? என் காதல பிரிச்சா, என் வாழ்க்கையை பிரிச்சா, இப்ப என் நெசுகோவையை பிரிக்க பாக்குறியே. இருடா, நான் உள்ள வரேன். டான்ஜிரோ கூடவே அந்த பண்ணி தலைங்க செட்டு குருவி எல்லாரும் எக்கடா போனீங்க? செட்டு குருவியே, செல்லக்குட்டி, எனக்காக வாடி இங்க வந்தா. எவ்வளவு அன்பு என் மேல உனக்கு. ஆனா முதல்ல நெசுக்கோதாடி, அப்புறம் தான் புரியுதா? இந்த காட்டுல எங்கடா போனீங்க டான்ஜிரோ? பண்ணி தலையா, இந்த பயங்கரமான காட்டுல பயந்தாங்குழிங்க இப்படியா விட்டுட்டு போறது? இப்ப என்ன ஆச்சு? ஐயோ, என்னமோ வந்து சுருக்குன்னு குத்திட்டு போயிடுச்சு. என்ன கருமுன்னு தெரியல, ஆனா பயங்கரமா வலிக்கு. இந்த டான்ஜிரோவும் இன்னும் சுக்கேவும் எங்க போனாங்கன்னே தெரியல. எங்கடா இருக்கீங்க? இதுல வழி வேற ரெண்டா பிரியுது. என்ன இந்த இடத்துல இந்த நாத்தம் நாடுது? சாய், இதுல சிலந்திங்க சத்தம் வேற கீச்சுக்கு மூச்சுக்குன்னு வர கோவத்துக்கு. அதுங்களும் இங்க உயிர் வாழதான் போராடுதுன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் என்னால தாங்க முடியல. அடிங்க, அங்க இருந்து நகர்ந்து அறுத்துடுவேன். போட்ட போட்ட 8 கால் பூச்சி. அம்மா, 8 கால் பூச்சிக்கு மனுஷன் மூஞ்சி இருக்கு. அதுவும் மொட்டை ஒட்டு மொழ மொழன்னு இருக்கு. இது கனவா இருக்கட்டும். இந்த கனவுல இருந்து யாராவது என்ன எழுப்புங்க. இந்த கனவுன்னு மட்டும் சொல்லுங்க, சத்தியமா அப்புறம் நான் உழைக்கிறேன். இது கனவா இருந்து நான் கண் முழிக்கும் போது என் செல்லக்குட்டி நெசுக்கோ முடியல, நான் படுத்திருக்கணும். அப்படி நடந்தா நான் 1 ஏக்கர் நிலத்தை உழுது காட்டுறேன். 1 ஏக்கர் என்ன, 1 ஏக்கர் 2 ஏக்கர் பண்றேன். நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த கெட்ட கனவுல இருந்து என்ன யாராவது எழுப்புங்கடா. என்ன நடக்குதுங்க? இங்க மனுஷங்கெல்லாம் சிலந்தி பூச்சியா மாறிக்கிட்டு வராங்களா? இந்த நாத்தத்துக்கு இதான் காரணமா? உளுத்து போன நாத்தம் அடிக்குதே. டான்ஜிரோக்கு இருக்க மோப்ப சக்திக்கு இந்த நாத்தமே அவனை இந்நேரம் சாவடிச்சிருக்கும். அம்மா பெருசு. யாரு நீ? எதுக்கு இப்ப இழுக்கிற? உன்கிட்ட நாங்க இப்ப பேச போறது இல்ல.
ஓடுறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ வசமா மாட்டிக்கிட்ட தம்பி. மாட்டு வாங்க இரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்கிட்ட நான் பேச்சிருக்கேன். சை, உன்ன மாதிரி பூச்சிகளை பார்த்தாலே திரும்பி பார்க்காம ஓட சொல்லிருக்காங்க. நீ ஏற்கனவே ஏடா கூடமா மாட்டி இருக்க. நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு பேசு. என்னடா வளர்ற? உன் கைய கொஞ்சம் பாரு. என் கையா? எதுக்கு? என்ன இது? அதுதான் கடி. சுத்தமான தரமான விஷக்கடி. உன்னை சிலந்தியா மாத்த போற கடி. இன்னும் 30 நிமிஷத்துல நீ ஊரு மாதிரி அடிமையாகி இங்க ஊர்ந்துகிட்டு இருப்ப. நம்பலனா இந்த கடிகாரத்தை பாரு, உனக்கே புரியும். இந்த பெரிய முள்ள ஒரு ரவுண்டு சுத்தி வந்துச்சுன்னா இந்த சிலந்தி கூட்டம் உன்னை சிரிச்சுக்கிட்டே வரவே இருக்கும். ஓட்னா விட்டுருவாங்களா? அதுக்கு நீங்க சொல்றியா? எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையா பாடுறா. அவலாம பேசாத. ஒளிஞ்சுக்கதா இவ்வளவு ஓடுனியா? வாய மூடு, வாய மூடுறாடி. விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுல நீ சிலந்தியா மாறிடுவ. அப்புறம் எதுவும் தெரியாது. ஐயோ, எனக்கு அதான் நடக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, புரியுதா? என்ன ஏன்டா இப்படி வெறுப்பேத்துற? உனக்கு ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் இருக்க மாட்டாங்க. யாருக்கு ஒண்ணு பிடிக்காதுடா. அடிங், உன்னை இன்னொரு வாட்டி நறுக்குன்னு கடிச்சாதான் நீ சீக்கிரமா சிலந்தியா மாறி தலைகீழா தொங்குவ. என்னடா இப்படி பேசுற? ஐயோ, சொன்னா கேளுடா. என்ன அப்படி கடிக்காத. எனக்கு அப்படி வாழ பிடிக்காதுடா. ஒழுங்கா மரத்துல இருந்து இறங்கி வா. ட்ரைனிங்க தட்டி கழிக்காத. ஐயோ, இதுக்கு மேலயும் ட்ரைனிங் பண்ண எனக்கு கண்டிப்பா சங்குதா. விட்டு என்ன சாவடிக்க முடிவு பண்ணிட்டியா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. மரத்துல இருந்து கீழே இறங்குறியா இல்லையா? முடியாது கிழவா. யோ, உன் மேல உயிரியா வச்சிருக்க கிழவா. ஒரு படத்தாசை புடிச்சவளை லவ் பண்ணி அவ இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டா. அவளால ஏற்பட்ட கடனை நீ தானே அடைச்ச. உன்னை எப்படி மறப்பேன்? ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுத்து டீமன் ஸ்லேயரா ஆகணும். அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தா என் வாழ்க்கையை நான் எப்ப வாழ்றது? வந்தா கத்துக்க மாட்டேனா? இன்னொரு விஷயம், நான் ரகசியமா நிறைய ட்ரைனிங் எடுக்கிறேன். அதனால தூங்க கூட முடியல. சத்தியமா வச்சுட்டு வஞ்சிட பண்ணல. எனக்கு சுத்தமா வரல. அதான என் கஷ்டம் யாருக்கு புரிய போகுது? உன் திறமை என்னன்னு உனக்கே தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் போது என்ன விட்டுறியா? நான் எல்லாத்தையும் சரியா பண்ணணும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு பூச்சி கடிச்சு நான் மொட்டத்துல மான்ஸ்டரா மாறணுமா? ஐயோ, மரத்து மேல ஏண்டா ஏறி வரீங்க? என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்கடா. என்ன முடி கொத்தா கையோட வருது. இப்படிலாம் ஆகணும் இந்த சிலந்து வாய சொல்லவே இல்ல.